தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மதுக்கடைகளை மூட வேண்டும் சுட்டிக்காட்டி அரசுக்கு கோரிக்கை வைத்த அண்ணன் சீமான். இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறோம். அதாவதுங்க, நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தற்போது ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காருங்க. அதில் அண்ணன் சீமான் அவர்கள் புனித ரமலான் மற்றும் புனித வெள்ளி அன்றைக்காவது மதுக்கடைகளை மூட உத்தரவிட வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்காருங்க. முக்கியமாக அண்ணன் சீமான் அவர்கள் அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காருன்னா, புனித ரமலான் மற்றும் புனித வெள்ளி நாளன்று மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற நெடுநாள் கோரிக்கையை தமிழ்நாடு அரசு ஏற்க மறுப்பது மிகுந்த ஏமாற்றமும் வருத்தமும் அளிக்கிறது என தனது கருத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க. அதேபோல் தமிழ்நாட்டில் மிக குறைந்த அளவில் உள்ள சமணர்களின் திருவிழாவான மகாவீர ஜெயந்தியை முன்னிட்டு மதுக்கடைகளையும் இறைச்சி கடைகளையும் மூட உத்தரவிடும் தமிழ்நாடு அரசு அவர்களை விடவும் பெரும்பான்மை சமயத்தினராக தமிழ்நாட்டில் வாழ்கின்ற கிறிஸ்துவ இஸ்லாமிய பெருமக்களின் கோரிக்கையை சிறிதும் மதிப்பளிக்காது அவர்களின் உணர்வுகளை புண்படுத்துவது வன்மையான கண்டனத்துக்குரியது என தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாருங்க. அதேபோல மகாவீர ஜெயந்திக்காக வெகுசன மக்களின் உணவு உரிமையான இறைச்சி கடைகளை மூடும் திமுக அரசு புனித வெள்ளிக்காக உயிரை குடிக்கும் மதுக்கடைகளை மூடுவதில் என்ன தயக்கம் இருக்க முடியும்? அரசின் வருமானம் ஒரு நாள் தடைபடுவதை தவிர மதுக்கடைகளை மூடுவதால் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்பட போகிறது என்ற ஒரு கேள்வியை அண்ணன் சீமான் அவர்கள் முன் வச்சிருக்காருங்க. அதேபோல இஸ்லாமிய பெருமக்கள் நீர் கூட அருந்தாமல் இறைவனை எண்ணி 30 நாட்கள் நோன்பிருந்து கொண்டாடும் ஈகை பெருநாளான ரம்ஜான் அன்றைக்காவது திமுக அரசு மதுக்கடைகளை மூடப் போகிறதா அல்லது அன்றும் திறந்து வைக்குமா? எல்லோருக்கும் பொதுவானதாக செயல்பட வேண்டிய தமிழ்நாடு அரசு குறிப்பிட்ட மக்களின் சமய உணர்வுகளுக்கு ஆதரவாகவும் குறிப்பிட்ட சமய மக்களின் உணர்வுகளுக்கு எதிராகவும் செயல்படுவது சிறிதும் அறமற்ற செயலாகும் என்று அண்ணன் சீமான் அவர்கள் தனது கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. மேலும் இந்த அறிக்கையில் அண்ணன் சீமான் அவர்கள் இதுதான் திமுக அரசு கடைபிடிக்கும் திராவிட மாடல் மதச்சார்பின்மையா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காருங்க. ஆகவே திமுக அரசு கிறிஸ்துவ பெருமக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் புனித வெள்ளி நாளன்று இஸ்லாமிய பெருமக்கள் கொண்டாடும் ரமணால் பெருநாள் என்றும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மதுக்கடைகளை மூட வேண்டும் என்றும் அதனை இந்த ஆண்டு முதலே நடைமுறைப்படுத்த நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அரசாணை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என அரசாங்கத்திற்கு அண்ணன் சீமான் அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காருங்க. முக்கியமாக அண்ணனின் இந்த அறிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.